இந்த அருமையான வேளையிலும் உங்களை எல்லாரையும் சந்திக்கும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து அவர்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இந்த நாள் மட்டும் உங்களை அழகாய் நடத்தி வந்த விதத்தை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை வராதபடி நீங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்தில் அமர்ந்து திறப்பிலை நின்று அதிகமாய் உங்களுக்காய் நான் கருத்தாய் ஜெபித்து கொண்டு வருகிறேன். இந்த அருமையான வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார், உங்களோடு பேச போகிறார். உங்களுடைய துக்கத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அமைக்க போகிறார். தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை ஆண்டவர் திறந்து கொடுக்க போகிறார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நன்மையை கொண்டு வந்து சேர்க்க போகிறது. தேவனுடைய வார்த்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவாவின் புஸ்தகம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. தொடர்ந்து வாசிங்க. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I was with Moses, so I will be with you என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். மோசே மரித்த பின்பு தேவன் ஒரு தலைவனை, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை தேடுகிறார். தேடும் பொழுது அங்கே யோசுவாவை கர்த்தர் நோக்கி பார்த்து யோசுவாவிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். பேசும் பொழுது ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ஆசீர்வாத கதவை திறந்து கொடுத்து அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்? 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதுமே கணக்கு வைக்கிற தேவன். ஆசீர்வாதத்தையும் கூட உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் என்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தின் மீது கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரிக்கும் மட்டும் அவர் உங்கள் மீது கரிசனையோடு எப்பொழுதும் உங்களை காப்பாற்றி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் மோசேயோடு கூட நான் இருந்தது போல என்று சொல்லுகிறார். அப்ப மோசேயோடு கூட கர்த்தர் எப்படியெல்லாம் இருந்தார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன்
இன்றைக்கு உங்கள் நடுவிலே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக இந்த தகப்பன் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இந்த வருஷத்தை ஆரம்பித்து ஒரு மாதம் முடிகிறதான இந்த கடைசி தருவாயிலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு மாதம் மட்டும் தேவன் நம்மை காப்பாற்றினார். இந்த காப்பாற்றின தேவன் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உங்களுக்காக நான் வழிகளை திறந்து கொடுக்க போகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னுடைய ஜீவன் இன்னும் அநேக ஆண்டுகள் தேவனுக்குள்ளாக களி கூர்ந்து தேவனுக்காக கனி கொடுக்க போகிறது. உங்களுடைய ஆத்மாவானது தேவனுக்காக வைராக்கியம் கொள்ள போகிறது. நீங்கள் தேவனுக்காக பற்றி எறிய போகிறீர்கள். இந்த உலகத்தின் ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை வேறுபடுத்தி உங்களை ஸ்தோத்திரம் அந்த ஜன கூட்டத்திற்கு மத்தியிலே உங்களை மகிமைப்படுத்தி எல்லாருடைய கண்கள் காணும்படி உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவேளை 90 ஆண்டுகள் இருக்கலாம், 100 ஆண்டுகள் இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமியிலே உயிர் வாழ்கிறதான ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். உங்களுடைய ஜீவனோடு ஆண்டுடைய ஜீவன் கலந்திருக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. கர்த்தர் சொல்லிட்டார்ல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுக்காகத்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவே தேவன் இந்த நாளிலே இந்த வெளிப்பாட்டின் வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னா அவர் செய்து முடிக்கிற தேவன். அவர் சொல்லி மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் கிடையாது. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பங்களிலே அலங்கரித்துக் கொண்டே இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் பொய்யுரையாததாய் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த தகப்பன் இன்றைக்கு உயிரோடு நின்று கொண்டிருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார்ல, அப்படி ஒரு மனிதனோடு கூட தேவன் இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதனை கொண்டு தேவன் என்ன அற்புதத்தை செய்தார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார், எப்படிப்பட்ட நெருக்கடியிலே கர்த்தர் அந்த மனிதனோடு இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் மட்டும் 3 வசனங்களை வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்மரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். வாசிங்க. உம்மரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரேமியாவின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் இல்லாமல் அவன் போய்
பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு போதும். இங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த மனிதனை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, தேவன் தன்னுடைய திட்டத்தை அவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து அந்த திட்டத்தின்படி நீ நடப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் திருச்சபைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே சில திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். உங்களுடைய குடும்பங்களிலே தேவன் சில காரியத்தை கொடுத்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் சில காரியத்தை அனுமதித்திருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த திட்டத்தை விட்டு நாம் மாறாதபடி எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகளிலே, என்னுடைய பாதைகளிலே, நான் ஓடுகிற ஓட்டத்திலே வலப்பக்கமும் இடப்பக்கமும் சாயாதபடிக்கு சரியாய் நான் தேவனுடைய பாதத்திற்கு நேராக ஓட வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு விலகும் பொழுது பல தடைகள் வரும், பல ஆபத்துகள் வரும். அப்பொழுதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புவார். அவர் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், தேவ மனிதனாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தேவ மனிதனை அனுப்பி, அப்பா இது வழி அல்ல, இதை நீ செய்யாதே, இதை நீ செய்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து, உன்னுடைய ஓட்டத்திற்கு ஆபத்து என்று சொல்லி கர்த்தர் சில நேரத்திலே எச்சரிப்பை கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரோ, எந்த அபிஷேகத்தை உங்கள் மீது வைத்து, உங்கள் தலையின் மீது வைத்து உங்களை கர்த்தர் முத்திரித்து இந்த திருச்சபையில கொண்டு வந்து கர்த்தர் அமர்த்தி வைத்தாரோ, இந்த நோக்கத்தை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு, தேவ சித்தத்தை விட்டு விலகாதபடிக்கு உங்கள் கால்களை காத்துக் கொள்வது மிகவும் எச்சரிக்கையாயிருந்து நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். பிசாசு யாரை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இங்கே பாருங்க, ஸ்தோத்திரம், 22 வருஷம் 22 ஆண்டுகள் ஆகாப் இஸ்ரவேல் தேசத்திலே ஸ்தோத்திர ராஜ்யபாரம் பண்ணும்படி தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டால் அது நன்மையாகத்தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லிருங்களே, அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவன் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு உங்களிடத்திலே இதை செய்யும்படி உங்களுக்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்தால் அதை செய்ய நீங்கள் யோசிக்கவே கூடாது. அந்த காரியத்திலிருந்து நீங்கள் விட்டு விலகி போகவே கூடாது. என்ன செய்கிறார்? இந்த ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாமை செய்தான். தேவன் அனுமதித்தார், தேவன் கொண்டு வந்து ராஜ்யபாரியத்தை கொடுத்தார். கவனிங்க, தேவன் ஆளுகையை கொடுத்தார், அரசாங்கத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் கொடுத்த அதிகாரத்தை, கொடுத்த ராஜ்யபாரத்தை, கொடுத்த அந்த நேரத்தை வீணடித்து தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். எழும்புவது மட்டுமல்ல, அவன் திருமணம் செய்ததான ஏசபேலும் அதே ஆவி உடையவளாய் இருந்தார். இப்ப பாருங்க, உங்களுக்குள்ளாக என்ன ஆவி கிரியை செய்கிறதோ அந்த ஆவிதான் உங்கள் குடும்பத்திற்குள் கிரியை செய்யும். உங்களுக்குள் ஜப ஆவி இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜப ஆவி உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ளாக பழி வாங்குகிற ஆவி, உங்களுக்குள்ளாக புறம் பேசுகிற ஆவி, உங்களுக்குள்ளாக அசுத்தமான ஆவிக்கு செய்யும் என்று சொன்னால்
அந்த ஆவி உங்களை மட்டும் சேதப்படுத்துவதில்லை, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை சேர்த்து அது சேதப்படுத்திக் கொண்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் தடம் மாறும் பொழுது, ஒருவேளை உங்கள் வழிகளை விட்டு விலகும் பொழுது, ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு தூரம் போய்விட்டது போல் உணரும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புவார். தேவனாகிய கர்த்தர் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவார். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். என்றைக்கு தன்னுடைய திட்டத்தை உங்கள் மீது வைத்தாரோ, என்றைக்கு தன்னுடைய அபிஷேகத்தை அக்கினி உங்கள் மீது போட்டாரோ, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் வழிவிலகி போனாலும், நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களை சரிபடுத்துகிற வரையிலும், உங்களை ஆசீர்வதிக்கிற வரையிலும், உங்களை சீர்படுத்துகிற வரையிலும் மறுபடியும் மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வந்து அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இப்பொழுது வாசிங்க 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்க. திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த அநியாயத்தை பார்க்கிறார். ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை காட்டிலும் விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணுகிறார், விக்கிரக தோப்புகளை நாட்டுகிறார், விக்கிரக தோப்புகளினால் அந்த தேசத்தை நிரப்புகிறார். கர்த்தர் இதை பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக விக்கிரகத்தின் ஆவி குடி புகுந்துவிடும். வெளியே யாருக்கு தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளாக விக்கிரகத்தின் கிரியைகள் அது கிரியை செய்து கொண்டு இருக்கும். விக்கிரகம் எப்பொழுதுமே ஒரு மனிதனை அழித்து போடும், ஒரு மனிதனை அசுத்தப்படுத்தும். தேவனுக்கு பயமில்லாத அந்த குணத்தை உண்டாக்கும். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரகத்திற்கும் தேவனுடைய அபிஷேக ஆலயத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி உங்களை வேறுபடுத்தி இந்த இடத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்போ இந்த தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியாகிய மனிதனை, எலியா என்கிற மனிதனை ஏற்படுத்துகிறார். எலியாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு எலியாவின் மூலமாக ஆகாபுக்கு ஒரு பாடத்தை புகுத்த விரும்புகிறார். என்ன நடக்கிறது? இந்த மனிதன் தீர்க்கதரிசியாகிய எலியா சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன், தேவனுக்கு முன்பதாக நின்று ஜெபிக்கிற மனிதன், தேவனுக்கு முன்பதாக நின்று அவருடைய முகத்தை பார்க்கிற மனிதன், தேவனுக்கு முன்பதாக நின்று அவருடைய சத்தத்தை கேட்கிற மனிதன், அவர் சொல்லுகிறதை செய்கிற நான் இன்றைக்கு அவர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன், இந்த தேசத்திலே நான் சொல்லும் அளவும் என் வாக்கின்படியே என்று இந்த வருஷங்களிலே மழை பெய்யாதிருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்து இது நடக்கும் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜெபித்து இந்த காரியத்தை கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். இந்த அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுனா, நான் ஜெபம் பண்ணுனா என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரோ, என் ஜெபத்தின்படியோ அற்புதம் நடக்குமா? நீங்கள் இந்த வாரத்தில் வேண்டுமானால் நீங்கள் இதை பரிசோதித்து பாருங்க. உங்கள் வீட்டிற்கு பக்கத்திலே யாராவது சரீர பலவீனத்தோடு இருந்தா, அல்லது வியாதியோடு இருந்தா, பிசாசு பிடித்திருந்தா, பிரச்சனையோடு இருந்தா, நீங்க போங்க.
அவங்க பக்கத்துல போய், நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற மனிதன், இந்த வியாதிக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய பிரச்சனை மாறுபடியா நான் ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்திலே இதை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. உடனடியாக வானம் திறக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து அந்த குடும்பத்திற்கு அதிசயத்தை செய்து விடுவார். அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தின் வாக்கை கர்த்தருடைய நாவுகளிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க, நான் சாதாரணமானவன், ஒரு சாதாரண ஒரு வேலை தான் செய்யறேன், ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்கிறேன், நான் எந்த விதத்தில் தகுதி இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய உத்தரவாதம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற அளவுக்கு ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். என்ன சொல்லுகிறார்? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ விடத்தை விட்டு போய் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒரு சாதாரண காரியம் தாங்க ஐயா. கவனிங்க, ஆண்டவருடைய தேவனுடைய சமூகத்தில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பாரா? நிச்சயம் கொடுப்பார். கர்த்தர் அதனாலதான் இந்த செய்தியை தொடங்கும் பொழுது ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து தொடங்குகிறார். நான் மோசேயோடு இருந்த நிலை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மோசேயோடு இருந்த நிலை, அந்த தகப்பன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் சொல்ல, உன்னோடு இருப்பேன், இன்றைக்கு உன்னோடு இருப்பேன், உன் குடும்பத்தோடு இருப்பேன். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் சில ஆலோசனைகளை கொடுப்பார். பாருங்க, எலியாவுக்கு சில ஆலோசனை சொல்லிட்டு, எலியா ஆகாபுக்கு சில ஆலோசனை சொல்லிட்டு ஆண்டவர் எலியாவை பார்க்கும் பொழுது எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, நீ கேரித் ஆற்றங்கரையில போய் ஒளித்துக் கொண்டிரு. அங்க போய் ஒளித்துக்கொள். ஏன் தெரியுமா? இந்த ஆகாப் மறுபடியும் மூர்க்கம் கொண்டு வெளிப்பிடித்தவனாக உன்னை அழிக்கும்படி கடந்து வருவான். அவனுக்கு நீ தப்பித்துக் கொள்ளும்படியாக நீ அங்கே போ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க சொல்லும் பொழுது உடனடியாக நீங்க எழுந்து ஜெபம் பண்ணுங்க. அது இரவு நேரமாக இருக்கலாம், நடுநிசியாக இருக்கலாம், பகல் வேலையாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிற இடத்துல கூட இருக்கலாம், அல்லது ஒருவருக்கா நீ ஜெபம் பண்ணு. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபிக்க எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? கேரி தாட்டங்கரையில போய் தன்னை ஒளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடித்து அவன் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அங்க ஒருவரும் இல்லை. கவனிங்க, சூழ்நிலை மாற்றப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்தார் என்று சொன்னால் அவர்களை போஷிக்க தேவனால் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தினால் மட்டுமே ஒரு அற்புதம் நடக்க முடியும். என்ன நடக்கிறது பாருங்க. அங்க போன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? 6வது வசனம், காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பல காரியத்தை தேவனாகிய கர்த்தர் எலியாவோடு இருந்தபடினால் பல காரியத்தை எலியாவுக்கு செய்தார். கவனிங்க, எலியா தேவனோடு இருந்தபடினால் தேவனாகிய கர்த்தர் எலியாவோடு இருந்தார். ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்றைக்கு உங்களுக்கு துணையாளராய் நின்று கொண்டிருப்பார். நீங்க ஆண்டவரை விட்டுவிட்டால் கர்த்தரும் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவர் உங்களை விட்டு விலகி ஓடுவார். பிரச்சனை இருக்கும் பொழுது நீங்க ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. கவனமா கேளுங்க. அப்படி என்றால் தேவனோடு கூட இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன்,
அதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்கிறதான வகையை தேவனுடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உடனே சாரிபாத் விதவின் அந்த ஒரு விதவின் வீட்டுக்கு போகிறார் எலியா. அங்கே மா தீர்ந்து போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன் வந்த உடனே தன்னிடத்தில் இருந்ததை அந்த சாரிபாத் விதவை கொடுத்தாள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது நிமித்தம் அந்த தாய்க்கும் அந்த சாரிபாத் விதவையுடைய அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கவனிங்க, இப்ப நான் இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுக்க ஆசைப்படுகிறேன். என்ன நடந்தது 18வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிங்க 1வது அதிகாரத்தை. சென்ற பின்பு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி கட்டளையிடுவேன் என்றார். கொடிதாயிருந்தது. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். பயந்து நடுங்குகிறவனாய் இருந்தான். சங்கரிக்கிற பொழுது 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து பாருங்க, ஒரு காரியம் நடக்கிறது. இந்த சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க கடந்து போகிறேன். அநேக நாட்களுக்கு பிற்பாடு ஆகாப் என்ன செய்கிறார்? பாகாலை சேவித்துக் கொண்டிருந்தான். பாகாலுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருந்தான். அப்படி ஓடும் பொழுது எலியா எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ போகிற பாதை சரியில்லை. கவனிங்க, நீங்க போகிற பாதை சரியில்லை, நிற்கிற இடம் சரியில்லை என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் எலியாவின் மூலமாக எச்சரிப்பு வார்த்தை கொடுக்கிறார். இது நிமித்தம் அந்த தேசத்திலே கொடுமையான பஞ்சம், ஆகாபினுடைய கீழ்ப்படியாத நிமித்தம் கொடுமையான பஞ்சம் அந்த தேசத்திலே தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எலியாவிடத்திலே சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்ன சொல்லுகிறார்? நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மீது என்ன செய்வேன்? மழையை கட்டளையிடுவேன் என்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, ஜெபிக்கிற பிள்ளைங்க எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த இடத்தை கர்த்தர் வெறுமையாய் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு காரியம், ஆகாப் யேசபேலுடைய அந்த அவர்களை சார்ந்த தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் 450 பேர் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா ஒரு பக்கம் நிற்கிறார். தனி மனிதன் தான். பல நேரத்தில் நீங்க நினைக்காதீங்க, என் குடும்பம் இன்னைக்கு தனியா நிற்குது, என் பகுதியிலேயே நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் ஆண்டவரை தேடி இருக்கிறேன். பல நேரத்தில் ஆண்டவரை தேடி வந்தது நிமித்தம் என் குடும்பங்களிலிருந்து நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, நான் ஒரு பக்கமா நிற்கிறேன். கவலைப்படாதீங்க, அவங்களோடு இருப்பவர்களை காட்டிலும் உங்களோடு ஆயிரமான சேனையின் தேவன் சேனை கூட்டங்களோடு உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க, ஆண்டவர் செய்த ஒரு காரியம். இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை கொண்டு வர நான் தீர்மானித்த பொழுது, இந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, இங்கே பாடல் பாடுகிற வேளையிலே அருமையான தேவ மனுஷனோடு கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார். எந்த வியாதி வந்தாலும் சரி, எந்த பலவீனம் வந்தாலும் சரி, எந்த ஆபத்து வந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார்.
நீங்கள் 100% இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவர் பக்கத்தில் சாய்ந்து கொண்டு அவரோடு நடக்க நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கிற வியாதி இருக்குதுல, அது உங்களை மேற்கொள்ளாது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், தேவனுடைய பலிபீடத்தில் இருந்து இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற வியாதி உங்களை மேற்கொள்ளாது, மரணக்கட்டு உங்களை மேற்கொள்ளாது, சாபக்கட்டு உங்களை மேற்கொள்ளாது, பிசாசின் வல்லமை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாய் பிள்ளி சுனியங்கள், ஏவல் கட்டுகள், மந்திரங்கள், உங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் செய்து வைத்திருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுகிற வல்லமையோடு கர்த்தர் இந்த ஆண்டில் உங்களை நடத்தி செல்ல போகிறார். ஒன்றும் உங்களை அணுக போகுவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், இது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அக்கினியின் வல்லமை. உங்களை எந்த மனுஷனை மேற்கொள்ள முடியாது, சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது. எளியோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட சொல்லிருங்க. அந்த தகப்பன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னை காப்பாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார், உன்னை போஷிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எளியா ஒரு பக்கம் தனியாளை நின்று கொண்டு இருக்கிறார், இன்னொரு பக்கம் பாகாலின் கூட்டம் 450 பேர் அவர்களும் பலி செலுத்துகிறார்கள். எளியாவும் பலி செலுத்துகிறார். ஆனால் எளியா பலி செலுத்தி அங்கே சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கவனிங்க, 36வது வசனத்தை வாசிங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எளியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கு உண்மையான தெய்வம் அல்ல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜீவனுள்ள தெய்வத்தை நீங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அந்த தெய்வம் இன்றைக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேனப்பா, நான் கூடவே இருக்க போகிறேன், உன் பக்கத்தில் இருக்க போகிறேன். நீ தனிமையான ஆள் அல்ல, கைவிடப்பட்ட மகள் அல்ல, கைவிடப்பட்ட குடும்பம் அல்ல. உன்னை நான் உயர்த்த போகிறேன். இந்த சூழ்நிலையிலே நீ பயப்படாதிரு. கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன உடனே இங்கே பலிபீடத்தை உண்டாக்கி அந்தி பலி செலுத்துகிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எளிய நின்ற உடனே இவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரன், நீர் என் தகப்பனோடு கூட எங்களுடைய முற்பிதாக்களோடு இருந்த தகப்பன், இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரன் நான் வந்து நிற்கிறேன். அந்த தகப்பன் இன்றைக்கு என் பக்கத்தில் வந்து கிரியை செய்யும். அல்லேலூயா. நீர் என்னை கைவிடாதிரும், நீர் என்னை கைவிடாதிரும். உலகம் என்னை பார்த்து எப்படி வேண்டுமானால் சொல்லிட்டு, ஆனால் நீர் என்னோடு இருக்கிறேன். நான் உலகத்தை ஜெயிக்க போகிறேன். உம்முடைய வல்லமை என்னை சூழ்ந்து கொள்ள போகிறது. என்னுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. எனக்காக நீ ஜீவனை கொடுத்த தேவன், நீ என்னோடு இருக்கிறது உண்மை என்று சொன்னார். என்னை மறுபடியும் எழுப்பி கட்டும். எளியா ஜெபித்தார். அந்த அந்தகாரத்தின் இருள் மாறி போகும்படியாக இந்த ஜெபம் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். என்ன நடந்தது? வாசிங்க அடுத்த வசனத்தை. கர்த்தர் என்றும் தேவனே திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டதும் என்னை பாருங்க, உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் நீ அழிஞ்சிருவேன், விழுந்துருவேன், செத்துருவேன், எல்லாரும் உன் குடும்பம் அழிஞ்சிரும் சொல்லி நினைச்சாங்க. நீ தனியாளு, உனக்கா எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி நினைச்சாங்க. கவனிங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே எளிய சென்றவுடனே ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அப்பா, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். எனக்கு நீங்க பதில் கொடுத்தால் ஒழிய நான் உங்களை சோத்திரம் என்ன செய்ய யாக்கோபை போல போக விட மாட்டேன். அல்லேலூயா. இந்த வைராக்கி எங்க போச்சு? இன்னைக்கு கேளுங்க.
வாயில திறந்து கேளுங்க. சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உனக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்குதுல, ஆத்துல வெள்ளம் வந்து மூழ்கி போகிற அளவுக்கு உன் பிரச்சனை உன்னை மூழ்கடித்துக் கொண்டு இருக்கிறதுல, உனக்கு போராட்டம் இருக்குதுல, பண போராட்டம் ஒரு பக்கம், வியாதியின் போராட்டம் ஒரு பக்கம், மனிதர்களுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம், அவங்களுடைய கண்கள் எல்லாம் உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. நீ என்ன நடக்க போகிறது உன் வாழ்க்கையில? இந்த சமயத்துல கர்த்தருடைய தேவன் உயிருள்ளவராய், ஜீவன் உள்ளவராய், அற்புதம் செய்கிறவராய், அவருடைய வல்லமையின் வாக்கு தத்துவத்தை உன்னோடு கூட அனுப்பி உனக்காய் கிரியை செய்யும்படி உன் பக்கத்தில் கர்த்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அவரை பார்த்து இன்னைக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, அவரை பார்த்து கூப்பிடுங்க. என் தகப்பனே, என் ஜெபத்தை நீ கேட்டருளும். யாக்கோபின் தெய்வமே, இஸ்ரவேலின் தெய்வமே, சோதரி ஈசாக்கின் தெய்வமே, நீங்க கடந்து வாங்க. எனக்கு இந்த ஜனங்கள் பார்க்கிறாங்க, எல்லாருடைய கண்கள் பார்க்கிறது. இன்றைக்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை விடுவிக்க வல்லமை உடையவரா என்று சொல்லி எல்லாரும் பார்க்கிறாங்க. உண்மையுள்ள தெய்வம் தான் அன்றைக்கு நான் ஆராதித்து கொண்டே இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக என் பக்கத்தில் வந்து எனக்காக இன்னைக்கு வழக்காடுங்க. ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்காக வழக்காடும்படி கடந்து வருவார். உங்களை தப்பு வைக்க கர்த்தர் கடந்து வருவார். உங்களை நேசிக்க கர்த்தர் கடந்து வருவார். உங்கள் கண்ணீரை துடைக்க கர்த்தர் கடந்து வருவார். உங்களை வெட்கப்படுத்தாத தேவன் இன்னைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடந்தது? கர்த்தர் வந்தார். வந்த உடனே ஸ்தோத்திரம் வாசிச்ச 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, மரித்து போனவனுடைய சரீரம், கீழே விழுந்து போனவனுடைய குடும்பத்தை, சோத்திரம் கண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டு இருக்கிற உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து அக்கினியை இறக்குவார். உன் குடும்பத்தில் அக்கினி இறக்குவார். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அக்கினி இறக்குவார். அக்கினி இல்லாமல் இருந்தால் அவர் வாந்தி பண்ணி போடுவார். நீ அக்கினி நெருப்பாய் இருக்க வேண்டும். நெருப்பை பார்த்தா இந்த உலகம் அஞ்சும், பிசாசு அஞ்சும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அக்கினி இறங்க வரை ஆண்டவரை விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அக்கினி உன் குடும்பத்தை வந்து இறங்க வரை ஆண்டவரை விடவே கூடாது. ஆண்டோடைய வல்லமை இன்னைக்கு உன் நடுவில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆண்டோடைய அக்கினி இன்னைக்கு உன் நடுவில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. உன் குடும்பத்துக்கு இந்த அக்கினி தேவை, உன் வாழ்க்கைக்கு இந்த அக்கினி தேவை. இந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் இன்னைக்கு நீ காப்பாற்றப்பட போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடந்தது? அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. அக்கினி இறங்குச்சுன்னா சொன்னா உனக்கு விரோதமாக இருந்த சகல கிரிகளையும் அந்த அக்கினி அகற்றி போடும். அந்த அக்கினி உனக்கு மேலே கடந்து வந்தது என்று சொன்னார், சகல நுகங்களையும் அது அழித்து போடும். இந்த அக்கினி இன்றைக்கு உனக்கு தேவை. இந்த அக்கினியின் வல்லமை உனக்கு தேவை. இந்த அக்கினியின் அபிஷேகம் உனக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கட்டத்துல என்ன செய்கிறான்? எலியா ஆகாபுக்கும் யேசபேலுக்கும் பயந்து போய் இவன் என்ன செய்கிறான்? ஒரு சூரை செடியின் அடியில வந்து படுத்துக் கொள்கிறான். ஒரு சூரை செடியின் அடியில. கவனமா கேளுங்க, நீ தனிப்பட்ட ஆள் அல்ல. பார்ப்பதற்கு உலகத்தான் பார்ப்பதற்கு நீங்க தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட ஆள் போல் தெரியலாம். ஆனால் உங்களை சுற்றிலும் ஒரு தேவ ராஜ்யம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. தேவ ராஜ்யம் சாங்கே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த ராஜ்யம் இன்றைக்கு உங்களை காப்பாற்றும். இந்த தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளை கர்த்தர் உங்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட ஆண்டவரை விடவே மாட்டார். உலகத்தான் பார்க்கும் பொழுது நீ தனிப்பட்ட மரம் போல, தனிப்பட்ட ஆள் போல, பட்டு போனவன் போல, பட்டு போன ஒரு சூழ்நிலையில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய ராஜ்யத்தின் சேனையை உன்னோடு கூட கணக்கு வைத்து இருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் சேனை இன்னைக்கு உன்னை காப்பாற்ற போகிறது. அந்த ராஜ்யத்தின் வல்லமை இன்னைக்கு உனக்கு மேல இறங்கி வர போகிறது. தேவன் உன்னை வெட்கப்படுத்த
கொண்டு விடவே மாட்டார். அந்த அபிஷேகத்தினால் இன்னைக்கு நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. ஒரு தெய்வீக வல்லமை இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. உன் குடும்பத்துக்கு மேலாக, உன் பிள்ளைகளுக்கு மேலாக இந்த அக்கினி கிரியை செய்து கொண்டே இருக்க போகிறது. அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற தோல்விகளை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற வியாதியை பார்த்து பயப்பட, மறுபடியும் கர்த்தர் உம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய அபிஷேகத்தின் பலத்தினால் இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை உங்கள் நடுவில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஆண்டுடைய சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. 19வது வசனம், 19வது வசனம், 4வது வசனத்தை வாசிச்சு, 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரியன் செடியின் கீழ் உட்கார்ந்து, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரியன் செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு. அருமையான தேவச்சனமே, பெயர் சபாக்கு அருகிலே கர்த்தர் அழைத்துக் கொண்டு போகிறார். தேவனாகிய கர்த்தர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டு இருப்பார். கவனிங்க, லிசன். ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தர் உற்று நோக்கி கொண்டு இருப்பார். எந்த இடத்துல நீ நின்றாலும், எந்த இடத்துல போனாலும் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். நீங்க சூழ்நிலைகளுக்கு பார்த்து பயப்படக்கூடாது. எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் இதை மேற்கொள்ள முடியல, ஐயோ நான் என்ன செய்வேன், பயப்பட வேண்டாம். உன்னை சுற்றிலும் தேவ ராஜ்யம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் தலைவராகிய கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு உன்னோடு கூட இருப்பேன். மோசையோடு இருந்தனல்ல, அந்த தகப்பன் நான் இன்றைக்கு உன் குடும்பத்தோடு இருக்க போகிறேன், உன்னோடு இருக்க போகிறேன், உன் பிள்ளைகளோடு இருக்க போகிறேன். நீ பயப்படாதே, நீ தனி மனிதன் கிடையாது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என்ன செய்கிறான், பேர்சபாக்கு வந்து எலியா தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக ஒரு சோரை செடியின் அடியில் போய் படுத்துக் கொண்டு சோத்ரா அவன் பயந்து கொண்டு இருக்கிறான். பயந்து தன்னுடைய வாழ்க்கை நினைத்து, எதிர்காலத்தை நினைச்சு, தன்னுடைய சூழ்நிலைகளை நினைச்சு கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறான். நான் ஆண்டுடைய பிள்ளைகள, நான் தேவனுடைய தீர்க்கதரிசி அல்ல, நான் தேவ சமூகத்தில் நின்று உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவன் அல்ல என்கிறதான அந்த நிலையில இருக்கிறவன் இன்றைக்கு பயப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைய, தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைக்கு பயப்படவே கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைக்கு நீங்க பயப்படக்கூடாது, எந்த பிரச்சனைகளுக்கு நீங்க பயப்படக்கூடாது, எந்த வியாதிக்கு நீங்க கரங்களை நல்லா தட்டி அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, சூரியச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை வந்து தட்டி எழுப்பி, எழுந்திரு, எழுந்திரு, நீ போஜனம் பண்ண. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சும்மா விடுகிற தெய்வம் அல்ல. நீங்க எந்த இடத்துல பிசாசு உங்களை தள்ளி வைத்திருக்கிறான், எந்த எல்லையில உங்களை பிசாசு மனங்கடித்து வைத்திருக்கிறான், எந்த காரியத்தில் பயப்படும்படி உங்களை பயந்து கொண்டிருக்கும்படி பிசாசு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கான், கர்த்தர் சொல்ல, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். நான் சூழ்நிலைக்கு பயத்து நீ பார்த்து நீ பயப்படாது. சூழ்நிலைகள் உன்னை ஒன்று மேற்கொள்ளாது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. ஏன் என்று சொன்னார், நான் கூடவே இருக்கிறேன். I am with you. கர்த்தர் சொல்ற, நான் கூடவே இருக்கிறேன். எழுந்திரு. கர்த்தர் சொல்ற, நீ எழுந்திரு. எந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கணும், ஜெபிக்காதபடி இருக்கிறீங்களே, கவனி சிஸ்டர், கவனிங்க. ஜெபிக்காம இருக்கிறீங்களே, அந்த ஜெபத்தை மறுபடியும் நீ தொடர்ந்து செய். அந்த இடத்துல நீ உன்னை அக்கினிமயமாய் மாற்றிக்கொள். ஜபத்தோடு அபிஷேகத்தோடு இழந்து போன வல்லமை மறுபடியும் எனக்குள்ள ஊட்டும் ஆண்டவரே. மறுபடியும் அந்த அக்கினி இறங்கட்டும். அல்லேலூயா. ஜெபிக்க கூடாதபடி பிசாசு மறக்கடிப்பான். தேவனுடைய சமூகத்தில் அக்கினி இறங்காதபடி உன்னை மட்டுப்படுத்துவான். அக்கினி இல்லாத பொழுது, அபிஷேகம் இல்லாத பொழுது உலகத்தின் பயம் வரும். கவனிங்க சிஸ்டர், உலகத்தின் பயம் வரும். உலகத்தின் சூழ்நிலை உன்னை தோற்று போனவனை போல காண்பிக்கும், சித்தரிக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையில் எல்லாம்
தேவன் உன்னோடு கிரியை செய்ய மறுபடியும் என் பக்கத்துல வந்து உடைய அக்கினி இறக்கும். அல்லேலூயா. அக்கினி வந்துச்சுன்னு சொன்னா பிசாசு பயப்படுவான். அக்கினி உன் குடும்பத்தில் இறங்குச்சுன்னு சொன்னா பிசாசு பயப்படுவான். எலியாவின் தேவன் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்து இறங்க ஆயத்தமாய் இருக்கிறார். எலியாவை காப்பாடின தேவன் உடனே இந்த தேவ மனுஷன் சோர்ந்து போனான். ஆகாப் பாகாலின் தோப்புகளை உண்டாக்கின பொழுது, இயேசபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு குவித்த பொழுது, தேவனுடைய வார்த்தை முன்னிட்டு அவனை எதிர்த்து நின்று சத்தமிட்டு உறக்க சொல்லி, நான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட அசுத்தங்களை செய்கிறபடினால் இந்த தேசத்திலே 3 ஆண்டுகள் மழை பெய்யாதிருக்கும், பனி பெய்யாதிருக்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில் இருந்து அந்த வார்த்தை வருமே என்று சொன்னா இந்த தேசத்தில் அப்படியே நடக்கும். நீங்க ஜெபிச்சா இந்த தேசத்திலே பெரிய மாற்றம் உண்டாகும். நீங்கள் ஜெபிச்சா உங்க குடும்பத்திலே பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த பலனை வல்லமையை அக்கினியை கர்த்தர் உங்களுக்கு ஊட்டி வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தோடு இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுடைய அபிஷேகத்தை மட்டுப்படுத்தி சோர்ந்து போய், ஓ நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், எனக்கு இருந்த வல்லமை என்னை ஸ்தோத்திரம் என்னை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைக்காதபடிக்கு மறுபடியும் உங்களுடைய ஜப நேரத்தை கூட்டுங்க, உங்க ஜப அபிஷேகத்தை கூட்டுங்க, உங்க ஜப அறைகளை போட்டுங்க. மறுபடியும் எழுங்க. அக்கினி இறங்கும். தேவனுடைய அக்கினி இறங்கும். தேவனுடைய வல்லமை வரும். எந்த இடத்துல சோர்ந்து போய் கிடக்கிறீங்க, எந்த காரியத்துல நீங்க விழுந்து போய் கிடக்கிறீங்க, தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் எழுப்பி கட்டும்படியாக உங்கள் நடுவிலே கடந்து வருவார். உங்க குடும்பத்துல ஜப சத்தம் கேட்க கேட்க பிசாசுக்கு சாபமணி, பிசாசுக்கு சாபமணி ஒன்றுமே உங்கள் பக்கத்தில் அணுகாது. 1000 பேர் வந்து நின்றாலும் அதை அணுகாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. எத்தனை ஜனக்கூட்ட திரளான மக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வதில் கர்த்தர் உங்கள் நடுவிலே சேனைகளை நிறுத்தி உங்களை காப்பாற்றுவார். அந்த பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சூரச்செடியினை கீழே போய் தேவ மனுஷன் படுத்திருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். தேவ தூதனை அனுப்பி போய் எழுப்பு, எளியோ எழுந்துரு, எழுந்து போஜனம் பண்ணு. ஆண்டவர் சொன்ன உடனே அங்க என்ன காரியம் நடந்தது? அங்க என்ன காரியம் நடந்தது வார்த்தை பாருங்க. அவன் விழுந்து பார்க்கிற பொழுது தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் குடித்து புசித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கவனிங்க, நீ 40 முறை நீ விழுந்து போனாலும் 100 முறை விழுந்து போனாலும் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் ஜெபிக்கல, ஒரு மாசம் ஜெபிக்கல, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், விடவே மாட்டார். ஒருவேளை நீ வழிந்தவரி போனாலும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். மறுபடி கர்த்தர் வருவார். நீ தேவ சமூகத்திலே எழும்பி பிரகாசிக்கிற வரையிலும், நீங்கள் தேவ சமூகத்தில் நன்மை பெறுகிற வரையிலும், நீங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிற வரையிலும் ஆண்டவருடைய வல்லமை உங்களை விடவே விடாது. அந்த வல்லமை உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அந்த அக்கினி உங்களுக்கு மேல இறங்கி கொண்டே இருக்கு. அந்த தகப்பனை தான் இன்னைக்கு நீங்க ஆராதித்துக் கொண்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் பாவத்தில் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் அசுத்தத்தில் விழுந்துட்டேன், ஐயோ நான் பாவி. நீங்க கவலைப்படாதீங்க. மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்த நிலையில் இருத்த என் தகப்பன் போதுமானவராய் இருக்கிறார். மறுபடியும் உங்களுடைய ஜெப வாழ்க்கை எழுப்பி கட்டப்பட போகிறது. மறுபடியும் ஆண்டவரை இந்த ஆண்டிலே உங்களை எழுப்பி பிரகாசிக்க செய்ய வல்லமையுடைய தெய்வமாய் இருக்கிறார். அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நடந்தது என்ன வாசிச்சு பாருங்க. அப்பொழுது திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு விசை நீ விழுந்து போயிட்டா பயப்படாதீங்க. ஒரு நாள் செபிக்க பயப்படாதீங்க. மறுபடியும் 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 நீங்க உங்களை என்ன செய்ய, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டே இருங்க, கட்டிட்டே இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அவருடைய பலத்தை நம்பி இருக்கிறேன். உலகத்தின் பலத்தை அல்ல, உலகத்துடைய காரியத்தை அல்ல,
என் தகப்பனுடைய பலத்தை நம்பி இருக்கிறேன், எனக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் என்னை நினைத்துக் கொண்டு இருக்க, நீ மரித்து போவாய் என்று சொல்லி உலகம் நினைத்துக் கொண்டு இருக்கும், நீ விழுந்து போவாய் என்று சொல்லி கர்த்தரோ உன்னை நான் திரும்ப எழுப்பி கட்டுவேன். ஆண்டவர் சொன்னார், எலியாவுக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு மேல கர்த்தர் போடும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு கைவிடவே மாட்டார். இரண்டாம் விஷயம் வருகிறார். எலியா, எழுந்துரு, நீ போச்சனம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த இடத்துல பிசாசு உன்னை மட்டுப்படுத்த நினைக்கிறான். நீ விழுந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு என் ஜீவன் இருக்கிறது, உன்னோடு என் வல்லமை இருக்கிறது, உன்னோடு என்னுடைய சமூகமே கடந்து வருகிறது. உனக்கு முன்பதாக நான் கடந்து வருவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ பயப்படாதே என்று கர்த்தர் திரும்ப திரும்ப இன்னைக்கு தன்னுடைய வார்த்தை அனுப்பி உன்னை கட்டி எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். சபையே, நீ பயப்படாதே. இன்னைக்கு தேவன் உன்னை மறுபடியும் எழுப்பிக்காது வல்லமை உடையவராய் இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு உனக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வத்தின் அபிஷேகத்தை இன்னைக்கு நீ பெற்றுக்கொண்டு நட. அல்லேலூயா. அந்த தகப்பனுடைய அபிஷேகம் இன்னைக்கு உன்னை சூழ்ந்து கொள்கிறது. அல்லேலூயா. அந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எலியாவுக்கு மேலே கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இன்னைக்கு நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். அந்த தகப்பனுடைய வல்லமை, அந்த தகப்பனுடைய அபிஷேகம் இன்னைக்கு உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது, உங்களுக்கு மேல இறங்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு மேல அந்த மகிமை இறங்கி கொண்டே இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, உன் குடும்பத்துக்கு மேலாக ஒரு அக்கினியை கர்த்தர் ஊட்டி கொண்டே இருக்கிறார், ஒரு வல்லமை கர்த்தர் ஊட்டி கொண்டே இருக்கிறார், அபிஷேகத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறார். இயேசுவினுடைய நாமத்தினாலே இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், மறுபடியும் வந்து தேவன் உங்களை திரும்ப எழுப்பி கட்டும்படியாக உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். அக்கினியை உன் நடுவில் இறக்குவேன் என்று வாக்கு தத்தத்தை கொண்டிருக்கிறார். ஓ தேவனுடைய அந்த அபிஷேகம், அல்லேலூயா. ஓ இழந்து போனதான, இறந்து போய் கிடக்கிறதான, செத்து போய் கிடக்கிறதான உடைய சரீரங்களை இன்னைக்கு உயிர்ப்பிக்கும்படியாக உங்கள் நடுவிலே கர்த்தர் இறங்கி வருகிறார். உடைய எண்ணங்கள் செத்து போய் கிடக்கலாம், உடைய வாழ்க்கையில செத்து போன அனுபவத்தில் நீ நின்று போய் கிடக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் எலியாவுக்கு மத்தியிலே அக்கினி இறக்கி நான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை எப்படி நிரூபித்தனோ அதே அபிஷேகத்தை இன்றைக்கு உன் நடுவில் இறக்குவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது தேவனுடைய அந்த எலியாவின் தேவனுடைய அக்கினி இப்பொழுது சபையை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. சபைக்கு மேலாக அபிஷேகம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா மறுபடியும் அந்த வல்லமை ஊட்டு, அக்கினி ஊட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே, என்னை மறுபடியும் எழுப்பி காட்டும், என் சரீரத்தை தொடும், என் குடும்பத்தை தொடும், என் பிள்ளைகளை தொடும். தேவனுடைய வல்லமை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலாக அபிஷேகமாய் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஓ கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை மறுபடியும் எழுப்பி காட்ட முடியாது, உன் நடுவில் இறங்கி வருகிறார். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்க செபிக்க மறுபடியும் உன் குடும்பத்திற்குள்ளாக ஒரு புதிய அக்கினி ஊட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, ஒரு புதிய அக்கினி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. எலியாவின் தேவன் உண்மையுள்ள தேவன், அந்த எலியாவின் வல்லமை உன்னை தொடும்படியாக உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெப வேளையிலே அநேக குடும்பங்களை கர்த்தர் தொடுகிறார், அநேக குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் தொடுகிறார். உங்களிடத்தில் இருக்கிற வியாதிகள் உங்களை விட்டு மாறி போகிறது, சாப கட்டுகள் மாறி போகிறது, எல்லா பிடி சுனி கட்டுகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை இல்லாத ஒரு புதிய அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்குவதாக. எலியாவின் தெய்வமே இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, இறங்கி வந்து அற்புதத்தை செய்யுங்க. எல்லா கட்டுகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். நீ அற்புதத்தை செய்து விட்டதற்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளும், கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இதுவரை இருந்த போராட்டம், உபத்திரவம், பிரச்சனைகள் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு, இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுப்படாதபடிக்கு எழுந்து
போஜனம் பண்ண, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை எப்படி நீர் அபிஷேகித்தீரோ, மறுபடியும் நீர் அவரை தட்டி எழுப்பி நடக்க செய்தீரோ, அதே பலத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு மேலே ஊட்டும் ஆண்டவரே. அதிசயத்தை செய்யும் தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் திரும்ப எழுப்பி கட்டப் போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. நான் திரும்ப எழுப்பி கட்டப் போகிறேன். உன்னை கட்டி எழுப்பி நான் நிலைநிறுத்துவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அற்புதங்களை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு மேலாக நம்முடைய வல்லமை ஊற்றி அனுகூலத்தை கொடுங்க. சாட்சியாய் நிறுத்தும் எலியாவின் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து வல்லமையான காரியத்தை செய்வேன் என்று வாக்கு தத்தம் கொடுக்கிறார். எழும்புங்க, புறப்படுங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதத்தின் பலன் கர்த்தருடைய வருகை மட்டும் உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வாதமாய் நடத்த போகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோட இருக்கும். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.